அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சாமியை வழிபட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ராமநாத சுவாமி கோவிலுக்கு வந்த பிரதமர் மோடிக்கு உற்சாகமாக வரவேற்பானது அளிக்கப்பட்டது. முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். பிரதமர் தற்போது ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலில் வழிபாடு நடத்திட்டு இருக்காரு. அங்கு அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்னைக்கு பிரதமர் இங்க வருவாரு அப்படிங்கிறதுக்காக அங்க என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு, முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையை ஒட்டி இந்த பகுதி முழுவதும் 5000 காவலர்கள் வரவழைக்கப்பட்டு 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கோவில் முழுவதுமே காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போது நீங்கள் திரையில் கூட பார்க்கலாம், பிரதமர் நரேந்திர மோடி வருகிறார். அவரோடு கோவிலிலே பூஜை செய்யக்கூடிய சுவாமிகள் வருகிறார்கள். அவர்கள் கூட கழுத்தில் ஐடி கார்டு போட்டிருப்பதை பார்க்கலாம். அதாவது அங்கு பூஜை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் கூட கழுத்திலே ஐடி கார்டு போட்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு யாரும் மற்ற நபர்கள், வெளியாட்கள் யாரும் உள்ளே நுழையாதபடி முழுக்க காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் இன்று நாள் முழுவதுமே அந்த கோவில் இருக்கின்றது. ராமநாதபுரத்தில் ராமநாத சுவாமி கோவில் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது என்பதை விட இந்தியா முழுவதுமே இந்து மக்களால் மிகவும் புனித தலமாக போற்றப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. காசியை அடுத்து ராமேஸ்வரம் இரண்டும் ஒரு இணையான இந்துக்கள் கட்டாயம் செல்ல வேண்டிய ஒரு இடமாக கூறுவார்கள். எனவே அந்த அடிப்படையிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமநவமி நாளில் ராமரோடு மிக நெருங்கிய தொடர்புடைய இந்த பகுதிக்கு வந்திருக்கின்றார். ராமநாத சுவாமி கோவிலிலே அவர் அங்கு கொடுக்கக்கூடிய அவருக்கு வழங்கக்கூடிய அந்த சிறப்பு தரிசனம் மற்றும் சிறப்பு ஏற்பாடுகள் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு அவர் சாமி தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்ட போதும் இதே போல பல்வேறு கோயில்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்றிருந்தார். அப்போதும் கூட ராமேஸ்வரம் கோவிலுக்கு அவர் இந்த இடத்தில் வந்து தங்கி சில நேரம் அமர்ந்து தியானம் போல இருந்தும், அதே போல சாமி வழிபாடு நீண்ட நேரம் மனமுருக வேண்டிக் கொண்டும் அதன் பிறகுதான் அங்கு கோவிலுக்கு சென்று அந்த பிராண பிரதிஷ்டை செய்யக்கூடிய நிகழ்வுகளை பங்கேற்றிருந்தார். எனவே இந்த நிகழ்வும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பாக இந்த நாளை பொறுத்தவரையில ராமநவமி முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுகின்றது. எனவே அந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாம்பன் தூக்கு பாலத்தை திறந்து வைத்து அதனைத் தொடர்ந்து தற்போது ராமநாத சுவாமி கோவிலிலே வழிபாடு நடத்தி வருகின்றார். மிகவும் முக்கியமான இறை வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய ராமேஸ்வரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கின்றார். அவருடன் 10க்கும் மேற்பட்ட அவரது உடன் பணியாற்றக்கூடிய அந்த காவலர்கள் வருகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் கோவிலை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான காவலர்கள், தமிழ்நாடு காவல் படையை சார்ந்தவர்கள் கோவிலுடைய சுற்றிலும் முழு பகுதியையும் வட்டம் போல நின்று சுற்று முழு பாதுகாப்பு கொடுத்து வருகிறார்கள். சிறிது நேரம் அமர்ந்து அவர் சாமி வழிபாடு செய்ய இருக்கின்றார். இந்த வழிபாட்டை முடித்துக் கொண்டு இங்கிருந்து ரோட் ஷோ மூலமாக அருகில் இருக்கக்கூடிய அந்த விழா மேடைக்கு செல்ல இருக்கின்றார். அங்கும் தமிழக அரசு சார்பில் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். அதன் பிறகு அங்கிருந்து அவர் மதுரை விமான நிலையத்திற்கு செல்வார் என்று தெரிகின்றது. முக்கியமாக இந்த இடத்தில் அவருடைய ஸ்பீச், இந்த மேடை பேச்சும் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதாவது ஏற்கனவே முடிவுற்ற சில திட்டங்களையும் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டிவிட்டு அதன் பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுவார் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த தினம் சுமார் 8500 கோடி மதிப்பிலான புதிய திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கின்றார். முடிவுற்ற திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைக்கின்றார். இதே மிக முக்கியமான பல திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக தமிழகம் வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஏற்கனவே உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. வெளியிலும் சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு வரக்கூடிய அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுப்பதற்காக நூற்றுக்கணக்கான பாஜக தொண்டர்கள், பொதுமக்கள் என வழிநெடுக்கிலும் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விழா மேடை வரை, கோவிலிலிருந்து நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய விழா மேடை வரை ராமேஸ்வரம் தேர்தல் நிலையத்திற்கு அருகில் தான் விழா மேடை போடப்பட்டிருக்கிறது. அதுவரையிலும் நெடுக்கிலும் ஏராளமான மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய 12 ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சுவாமி கோவிலிலே தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றார். இந்த தலத்தில் ராவணனை கொன்ற பாவம் தீர ராமன் வழிபட்டார் என நம்பப்படுகிறது. எனவே ஒரு முக்கியமான புனித தலமாக இது நம்பப்படுகிறது. இந்துக்கள் ராமனை கடவுளாக ஏற்று வழிபட்டு வரக்கூடிய நிலையில் அவர் வழிபட்ட ஒரு கோயில் என்ற அடிப்படையிலே
இந்த கோவிலிலே பிரதமர் நரேந்திர மோடி ராமநவமி நாளில் வந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டு அவர் செய்து வருகிறார். இந்த கோவிலிலே ராமநாத சுவாமி, அதே போல அம்மன், பர்வத வர்த்தினி ஆகிய தெய்வங்கள் முக்கிய தெய்வங்களாக இருக்கிறார்கள். எனவே ராமநாத சுவாமி திருக்கோவிலிலே பிரதமர் நரேந்திர மோடி தற்போது வழிபாடு செய்து வருகிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உடன் வந்திருக்கின்றார். பாஜகவினுடைய சில முக்கிய தலைவர்களும் கூட வந்திருக்கிறார்கள். அவர்களும் அருகில் சற்று தூரமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறப்பு வழிபாடு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர் ராமநாத சுவாமியை தரிசனம் செய்து வருகிறார். பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்த பின் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது ராமநாத சுவாமி கோவிலில் வழிபாடு நடத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். முழு விவரங்களை தொகுத்து வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.